இடையங்குளத்தூர் கிராம பஞ்சாயத்தில் தெருவிளக்குகள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும், 100% பராமரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் கோரிக்கையாக இங்கு வைக்கிறோம். சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் சாலைகளை மேம்படுத்தி அனைத்து சாலைகளும் கிராமத்தில் அனைத்து தெருக்களுக்கும் சிமெண்ட் ரோடு போட்டு அதை சரி பண்ணி கொடுக்கணும். அடுத்து அது ஒரு கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக இந்த கிராமத்தினுடைய ஏரிக்கு வருகின்ற நீர்வரத்து கால்வாய்களை தூரெடுக்க வேண்டும், ஏரியினை தூரெடுக்க வேண்டும். இந்த ஏரியிலே இருந்து செல்லுகின்ற வெளியே தண்ணீர் வெளியே செல்வதற்கு உண்டான அந்த போக்கு கால்வாய்களை சீரமைக்க வேண்டும். அப்போ இந்த பணி செய்திருந்தால் நல்லது. செய்யணும் சொன்னா அதை உடனடியாக இந்த அது பிடிஓவோட கண்ட்ரோலாக இருந்தால் பிடிஓ செய்யணும், பிடபிள்யூ கண்ட்ரோல்னா பிடபிள்யூ வந்து உடனடியாக செஞ்சு கொடுக்கணும். அதுதான் கோரிக்கையாக இன்றைக்கு நான் இந்த இடத்துல வைக்கிறோம். ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு ஏரி பாசனம் என்பது முக்கியம். அப்ப ஏரி பாசனத்துக்கு தண்ணி வந்தா தானே ஏரி தண்ணி வந்தா மழை பெஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த கால்வாய்கள் எல்லாம் ஆக்கிரமிப்புகள் இருக்கும், அது அகற்றப்படணும். புல் பூண்டுகள் இருக்கும், அதெல்லாம் எடுக்கணும். மரங்கள் முளைத்திருக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணி அதுக்கு 100 நாள் வேலை திட்டம் இருக்கிறது, அதை பயன்படுத்தி செய்யலாம். செஞ்சு நீங்க வந்து அந்த ஏரியை வந்து ஒரு எப்பவுமே தண்ணி உள்ள ஏரியா, எப்பவுமே ஒரு நீர் தேங்கின ஏரியா பராமரிக்கணும் அப்படிங்கிறதான் கோரிக்கையாக நாங்கள் இதை வைக்கிறோம். அடுத்தது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கடி திருடு போகுதுன்னு சொல்றாங்க. வந்த உடனே இந்த கிராமத்துக்கு வந்த உடனே கேள்விப்பட்டு செய்தி என்னன்னா, நகை திருடு போகுது, அது சில வன்முறைகள், இந்த திருடு சம்பந்தமான வன்முறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ அது சம்பந்தமாக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை அது சரியாக யாருன்னு விசாரிச்சு அதை சரியா நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை இந்த கிராமப்புற ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அடுத்து தெருவிளக்கு சொன்னா, அடுத்து 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கு ஒரு சமமான வேலையை கொடுக்கணும் எல்லாருக்கும், யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல். 100 நாள் வேலை திட்டம் என்பது 6 நாள் வேலை திட்டமாக மாறிவிடக்கூடாது. அது 100 நாள் என்பது அனைவருக்கும் 100 நாள் என்ற அடிப்படையில் இருக்கணும். அரசாங்கம் கொடுத்த சொல்லியிருக்கின்ற 336 ரூபாய் அந்த முழு கூலியை வந்து கொடுக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக வைக்கின்றோம். அதில் 100 ரூபா 150 50 ரூபா போடுறது இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சரியான விஷயம் இல்லை. அந்த ஒன்றியம் சேத்துப்பட்டு ஒன்றியத்தினுடைய பிடிஓ ஆணையாளர் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பிடிசி அவர் முழுமையாக பிடிசி பணிதள பொறுப்பாளர், அவங்க எல்லாருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பில்லை பாஸ் பண்ற அங்க இருக்கிற NRES மேனேஜர், அங்க உள்ள எல்லாரும்